சரி. ஓகே. சரி. ஓகே. சரி. அத்தை, என்ன கண்மணி? உங்களை கேட்காமலே என் மாமா பொண்ணு ஐஸ்வர்யா கல்யாணத்தை உங்க தலைமையிலே பண்றோன்னு முடிவெடுத்து மாமா கிட்ட சொல்லிட்டேன். அத்தை, அப்படி பார்க்காதீங்க. நான் என்னைக்கும் உங்க கௌரவம் குறையற மாதிரி பண்ணவே மாட்டேன். எங்க மாமா அவரு ஊர்ல உங்கள மாதிரியே பெரிய ஆளு. அதான் உங்க தலைமையில தான் ஐஷு கல்யாணம் நடக்கணும்னு நான் கண்டிப்பா சொல்லிட்டேன். அவங்களும் சரின்னு சொல்லி பத்திரிக்கைய உங்களுக்கு வைக்கணும்னு இன்னைக்கு வராங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் கண்மணி. எனக்கு ஏத்த மருமக நீதான். வாங்க வாங்க வாங்க. இதுதான் கண்மணியோட வீடு. சரிங்க. வா ராஜி, உள்ள வா. வா தம்பி, வா தம்பி, உள்ள வா. அத்தை, அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. வாங்க 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 வாங்க. வணக்கம். வாங்க மாமா. வணக்கம். உட்காருங்க. வாங்க, உட்காருங்க. உட்காருங்க, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, ஜூஸ்? வணக்கங்க. வணக்கம். அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. நீங்க கேட்டதே சந்தோஷம் தான். என்னங்க, இவங்க கண்மணியோட மாமா அத்தை. வணக்கம் ஐயா. வாங்க தம்பி, இவங்க கண்மணியோட மாமா அத்தை. ஊர்லயே பெரிய பணக்காரங்களாம். அதானே பார்த்தேன். என்னடா இவ்வளவு மரியாதையா பேசுறாளேன்னு. எங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். நீங்க குடும்பத்தோட வந்துடணும். கண்மணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. எங்க அளவுக்கு உங்களுக்கும் சொத்து இருக்கு, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீங்க என் வீடு தேடி வந்து உங்க பொண்ணு கல்யாணத்தை என் தலைமையில நடத்த சொல்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாங்க. நம்ம கண்மணி கூட பெரிய இடத்துல இருந்து வந்தவதான். ஆனா சில பொண்ணுங்களுக்கு சோத்துக்கே வழி இருக்காது. ஆனா பண்ற வேலையெல்லாம் பார்த்தா ஏதோ ராஜ பரம்பரை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களை நான் கிட்ட கூட சேர்த்துக்க மாட்டேன். அவங்களோட பேசினா நம்ம மரியாதை கௌரவம் என்ன ஆகுறது? ஆனா என்னோட கண்மணி என்னைக்கும் என் கௌரவத்துக்கு குறைச்சல நடந்துகிட்டதே கிடையாது. இவ மருமகளா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். கண்மணி மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ராசாத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுதான். அதுக்கு நீங்க புண்ணியம் பண்ணியிருக்கணும். கண்மணி என் அக்கா பொண்ணா இருந்தாலும் உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் கண்மணியை விட ராசாத்தி தான் வசதி. ராசாத்தினாலதான் உங்களுக்கு கௌரவம், பேரு, புகழ் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா ராசாத்தியாலதான் எங்க பொண்ணு இப்ப எங்க முன்னாடி உயிரோட இருக்கா. ராசாத்தி எங்களுக்கு மூத்த பொண்ணு மாதிரி நடந்துக்கிறா.
எங்க பொண்ணுக்கு எல்லாமே ராசாத்தி தான். கண்மணி முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் வைக்கணும்னு சொன்னா. ஆனா என் பொண்ணு ஒரே அடமா ராசாத்தி அக்காக்கு தான் முதல் பத்திரிக்கை வைக்கணும்னு சொல்லிட்டா. அதனால தாங்க கண்மணி சொன்னதையும் மீறி என் பொண்ணு சொன்னதுனால ராசாத்திக்கு முதல் பத்திரிக்கை வச்சோன்னா பாருங்களேன். ராசாத்தி எவ்வளோ நல்ல பொண்ணு. அது மட்டும் இல்ல, ஐசு ராசாத்தி வீட்ல இருப்பேன்னு ஒரே அடம். அதனாலதான் அவளை அவங்க வீட்லயே விட்டுட்டு வந்துட்டோம். ஆனா கல்யாணம் நீங்க தாலி எடுத்து கொடுத்தாதான் நடக்கும். நீங்க கண்டிப்பா வந்துடணும். ஆ. நீங்க எல்லாரும் அவசியம் வந்துடணும். சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா எல்லாரும் வந்துடுறோம். அப்ப நாங்க வர்றோங்க. வரங்க வரங்க. வரங்க கண்மணி வர்றோமா? வரோம். வீட்டில் இருக்கிற நாங்க சொல்லும்போதெல்லாம் கேட்க மாட்டீங்க, வெளியிலேருந்து வந்தவங்க சொல்லும்போது தான் கேட்பீங்க. இப்போவாது ராசாத்தி பத்தி புரிஞ்சுக்க. ஏ கண்மணி, ஆ? இதான் நீ எனக்கு மரியாதை பண்ற லட்சணமா? இல்ல அத்தை, அது ஒண்ணு வந்து எதுவும் பேசாத. அத்தை, இந்த கல்யாணம் உங்க தலைமையில தான் நடக்கும். அதை கண்டிப்பா நான் நடத்தி காட்டுவேன். மா, என்னம்மா அந்த ஐஷு குண்டச்சி இப்படி நம்மள கவுத்துட்டா? ஆமாண்டி கண்மணி, முதல்ல ராசாத்தி வீட்ல இருந்து ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு வரணும். ஆமா, அவ அந்த ராசாத்தி வீட்ல இருக்கவே கூடாது. அவ அங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு தாமா டேஞ்சர். சரி, நான் போய் வீட்ல இருக்கேன், நீ வீட்டுக்கு வந்து போய் கூட்டிட்டு வந்துருவோம். சரி. இவள இருக்குடி உனக்கு. என்ன சார் தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. மேடம் நினைச்சு தானே சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் இல்ல, உட்காருங்க உட்காருங்க. சார் மேடமோட போட்டோ காட்டுறீங்களா? டேய், இதெல்லாம போய் சார் கிட்ட கேப்ப? இல்லடா, சும்மா பார்க்கலாம் தான் விடு கேடு. விடு, இதுல என்ன இருக்கு, பார்க்கணும் அவ்வளவுதானே. நல்லா தான் சார் இருக்காங்க. அக்கா, மாமா போட்டோவை நீங்க காட்டியே ஆகணும். காட்டுங்கக்கா. சரி சரி, காட்டுறேன். ஐ, அழகா இருக்காருக்கா. மாமா ரொம்ப ஸ்லிம்மா கியூட்டா இருக்காருக்கா. ஆனா நீங்க தான் இந்த மாதிரி குண்டா இருக்கிறீங்க. இதுல என்ன இருக்கு, குண்டு ஒலி எல்லாம் ரெண்டு மனசு ஒன்னா சேர்ந்தா போதாதா? சார், நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் எல்லாம் இல்ல, வீட்ல பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. வீட்ல பார்த்தா? அப்ப மாமாக்கு உங்களை பார்த்த உடனே பிடிச்சிருச்சா? உண்மையை சொல்லணும்னா எங்க அப்பாவோட கட்டாயத்தினால தான் நான் ராசாத்தியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். முதல்லலாம் அவளை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அப்புறம் எப்படி சார் மேடம் மேல இவ்ளோ லவ்வா அன்பா இருக்கீங்க? நான் அவர் மேல வச்சிருந்த உண்மையான அன்பும் எங்களுக்குள்ள நடுவுல நடந்த ஒரு முக்கியமான சம்பவமும் அவரை என் கூட சேர்த்து வச்சிருச்சு. அதுக்கப்புறம் நானும் அவரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தோம். அக்கா, மாமா உங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள எந்த சண்டையும் வந்ததே இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்ச பிறகும் சண்டை வரும். அந்த சின்ன சின்ன சண்டைகளும் செல்ல சண்டைகள் தான். அந்த செல்ல சண்டைகள் தான் நமக்கு எவ்வளவு அவங்கள பிடிக்கும், அவங்களுக்கு எவ்வளவு நம்மள பிடிக்கும்னு சொல்லும். அப்ப நிறைய செல்ல சண்டை போட்டிருப்பீங்கல்ல சார்? சார், இவ்ளோ லவ்வா இருந்திருக்கீங்க, அப்ப ஏன் சார் பிரிஞ்சிருக்கீங்க? அவங்களையும் கூட்டிட்டு வந்துக்கலாமே சார். மாமா மட்டும் என்ன பார்த்து நீயும் என் கூட வரியான்னு கேட்டிருந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அவர் கூட போயிருப்பேன். ஆனா
மாமா விட்ட சவால்ல ஜெயிச்சு அவரையும் ஜெயிக்க வைக்கணும். அதான் அவர் என்ன கூட்டிட்டு போகல. ஆனா ஒண்ணு, நாங்க இப்ப உடல் ரீதியா தான் பிரிஞ்சிருக்கோம், ஆனா மன ரீதியா ஒன்னாதான் இருக்கும். என் மனசு பூரா மாமா மட்டும்தான் இருக்காரு. என் உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கு, என் மனசெல்லாம் அவளை சுத்தி தான் இருக்கு. சார் ரியலி உங்கள் ஜோடி பொறுத்த ரொம்ப கிரேட் சார், சான்ஸே இல்லை. அக்கா, மாமா கிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? இது என்ன கேள்வி ஐஷு? எனக்கு மாமானாலே பிடிக்கும், மாமாவை மட்டும்தான் பிடிக்கும். என் மனசு பூரா அவ தான் இருக்கா, எனக்கு எல்லாமே அவதான். சார் அப்போ வாங்க சார், எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்து நம்ம மேடத்துக்கு அனுப்பலாம். சரி வாங்க. ஓகே சார். வாங்க வாங்க. அனுப்பிச்சிட்டேன். சூப்பர், செம்ம சார். என்னக்கா? மாமா தான் போட்டோ அனுப்பியிருக்காரு. எங்கக்கா காட்டுங்க பார்க்கலாம். அக்கா, இப்பதான் மாமா பத்தி சொன்னீங்க, அவரே போட்டோ அனுப்பிச்சிருக்காரு. அதான் நான் சொன்னேன்ல, நாங்க உடல் ரீதியா தான் பிரிஞ்சிருக்கோம், ஆனா மனசளவுல ஒன்னாதான் இருக்கோம். அதான் நாங்க 2 பேரும் ஒரே நேரத்துல எங்களை பத்தி நினைச்சிருக்கோம். ஐஷு, ஏ ஐஷு, ஐஷு. ஐஷாக்கா, உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. யாரு? இவங்களா? ஏ ஐஷு, வா நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல, நான் இங்கேயே இருக்கேன், நான் வரல. என்ன ராசாத்தி, ஐஸ்வர்யா பணக்கார பொண்ணுன்னு அவளை ஈஸியா ஏமாத்தி அவ சொத்தெல்லாம் அமுக்கலான்னு பாக்குறியா? அந்த மாதிரி புத்தி எல்லாம் இங்க யாருக்கும் கிடையாது. அதெல்லாம் உனக்கு உங்க அம்மாவுக்கு தான் கை வந்த கலை. சரியா சொன்ன இளங்கோ, இதுங்களுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாது. ராசாத்தி, ஒழுங்கா அவளை எங்க கூட அனுப்பி வச்சிரு. நானும் அனுப்ப மாட்டேன்னு சொல்றேன், அவ வந்தா கூட்டிட்டு போங்க. நானும் அவங்க கூட போக மாட்டேன். நான் வரல, நீங்க போங்க. ஏய், அதான் சொல்லிட்டால, இன்னும் உங்களுக்கு இங்க என்ன வேலை? கிளம்புங்க. அவ எப்படி வராம போவா? ஏய் வாடி, வாடி. நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. எங்க அப்பா அம்மாவே சரின்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் நான் இடையில வந்து நீங்க 2 பேரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வா ஐசு, வா. ஏ ராசாத்தி, எங்க சொந்தத்தை கூட உன் பக்கம் இழுத்து வச்சுக்கிட்டு அவளை விட்டு எங்களை அசிங்கப்படுத்துறியா? இந்த சொத்தை ஆட்டையை போடுறது, ஆளை கைக்குள்ள போட்டு அவங்களையே ஏமாத்துறது, இதெல்லாம் யாரு ரொம்ப நல்லா பண்ணுவாங்கன்னு உனக்கே தெரியும். என்ன இவ நம்மள பத்தி இப்படி புட்டு புட்டு வைக்கிறா? பாக்கலாம், இது எவ்வளோ நாளைக்குன்னு. எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா நீ எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். நிறைய பதில் சொல்லியாச்சு, நீ தான் இன்னும் அடங்காம சுத்திக்கிட்டு இருக்க. போ, போய் வேலை இருந்த பாரு.
ஏய் என்ன? ச்சே, மா வாமா போங்க போங்க. வாங்க. இங்க பாரு என்ன புரிஞ்சுக்கோயே. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் என்ன ஏமாத்த நான் சொல்றது பாக்குறியா? ஒரு நிமிஷம் கேளு. நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. பேசாத. ஏன் இப்படி பண்ற சித்ரா? ஏய் 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 நிறுத்து நிறுத்து. கேளு சொல்றல. என்னம்மா? இங்க பாரு சித்ரா. அங்க பாரு ஏன் இப்படி சம்பத் மாதிரி பண்ற? இல்ல. என்ன அப்படி பண்ண? என்ன ஏமாத்த பாக்குறல? என்ன இப்படி பண்ணுவியா? என்ன ஏமாத்துறல? அவ்வளவு சொல்லி என்ன ஏமாத்துறல? சித்ரா ஆமா. இரு. நான் சொல்றது கேளு. சொன்னா புரிஞ்சுக்கோயே. இங்க பாரு அடிக்க சொல்லிட்டு இருக்கல அடிக்காத அது சொல்றல. அவனேதாம்மா. கொஞ்சம் நான் சொல்றது கேளு. ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கற நீ? அந்த பொண்ண கல்யாணம் பண்ணா உன் மேல லவ் இல்லனா ஆயிருமா? இது கேக்குறதா இல்ல. உன்னை சும்மா விட போறதா இல்ல. தள்ளு. யாரா இவ? உன்னை போட்டு இப்படி அடிக்கிறா? நீயும் எரும மாடு மாதிரி அடி வாங்கிட்டு இருக்க. அக்கா என்னடா சொல்லு. ஏய் உன்னை நான் எங்கேயே பாத்திருக்கேனே. யார் நீ? அவகிட்டே கேளுங்க, அவனே சொல்லுவான். ஏன் நீ சொல்ல மாட்டியா? இப்ப எதுக்கு அவனை போட்டு நீ அடிக்கிற? என்ன லவ் பண்ணிட்டு வேற பொண்ணு கல்யாணம் பண்ண பாக்குறான். டேய் ஒரு நிமிஷம் இங்க வா. ஏண்டா அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா? நீங்க தான் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி வேணா இரு, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு சொன்னீங்களே. டேய் லூசு, அது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஆனா அதுக்கு முன்னாடியே நீ இப்படி ஒரு பொண்ணு கூட பழகி அவளை ஏமாத்திருக்க. ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இது யாருக்காவது தெரிஞ்சு கல்யாணம் நின்னு போச்சுன்னா என்ன பண்ணுவ? நீங்க தானே அப்படி இப்படி இருந்துக்கோ பரவாயில்லன்னு சொன்னீங்க, இப்ப வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஓ டேய் லூசு மாதிரி திரும்ப திரும்ப அதே சொல்லாதடா. தாலி கட்டின அப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, கவலையே இல்ல. இந்த கல்யாணம் மட்டும் நின்னா என் மாமா உன்னை என்ன பண்ணுவாருன்னு எனக்கே தெரியாது. அவர் ஊர்ல பெரிய ஆளு, சத்தம் இல்லாம உன்னை முடிச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. ஜாக்கிரதை. ஆமாண்டா, என் தம்பி கடும் கோபக்காரன். அவன் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அவளதான் சொல்லிட்டேன். நானா கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றேன். இந்த பொண்ணு தான். அவளை நான் பாத்துக்கிறேன், நீ வா. வாமா. இங்க பாருமா, அவனுக்கு பெரிய இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு. இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. உனக்கு பணம் எவ்வளவு வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போயிடு. என்ன பார்த்தா பணத்துக்காக ஊர் சுத்துற பொண்ணு மாதிரி தெரியுதா? சொன்னா கேளு, மரியாதையா அவனை விட்டுரு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. இந்த மாதிரி பண காசுக்கு வேலை போகிற பொண்ணு நான் இல்ல. எனக்கு இவன் தான் வேணும். எனக்கு இவன் பதில் சொல்லியே ஆகணும். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஏய் சொல்லிட்டே இருக்கேன், இவன் தான் வேணும், கல்யாணத்தை நிறுத்துறேன்னு பெரிய இவளாட்டம் சீன் போட்டுட்டே இருக்க. நிறுத்திடுவியா? முடிஞ்சா நிறுத்தி பாருடி பாப்போம். ஹே, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா குடுக்கற பணத்தை வாங்கிட்டு போயிடு. இல்ல அதே பணத்தை 4 ரவுடி பசங்க கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன வேணாலும் பண்ணுவாங்க, பாத்துக்கோ. டேய், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. என் பாவம் உன்னை சும்மாவே விடாதுடா. ஹே, அங்க விழுந்த அறை உனக்கு விழாம இருக்கணும்னா ஒழுங்கா கல்யாணத்தை நல்லபடியா முடிக்க பாரு. இல்ல அதுக்கு அவசியம் இல்ல. எனக்கு ஐஷுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நான் வரேன்.
ஏண்டி கண்மணி, இவ மட்டும் லவ் பண்ண பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருந்தா நம்ம ஐஸ்வர்யா வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? அவ வாழ்க்கை எப்படி போனா நமக்கு என்ன? எனக்கு தேவை அந்த 50 ஏக்கர் ஊட்டி எஸ்டேட் தான். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்.